வாழ்க வளமுடன். திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மாயை என்றால் என்ன? அந்த மாயை மறைந்தபோது மனிதனுக்குள் என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு புரிதலை இந்த பாடல் வழியாக திருமூலர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பாடலை வேதாத்திரிய வழியில் நின்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடலை பார்ப்போம். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைய மறைய வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. மாயை மறைய மறைய வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே. மாயை என்றால் ஒருவித மனமயக்கம். மயக்கம் என்றால் மயங்கி விழுவது அல்ல. மனம் என்பது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மாபெரும் ஆற்றல். அது கண்களுக்கு புலப்படாதது. உண்மையில் மனம் என்பது அறிவை நோக்கி விரிவடைய வேண்டியது. மனம் அறிவை நோக்கி விரிந்தோ எப்பொழுது விரிகிறதோ அந்த நொடியிலேயே மனம் அறிவாக மாறிவிடும். அந்த அறிவு தனக்கு மூல ஆற்றலான ஆதி மூலமான பேரறிவு என்னும் தெய்வ நிலையை நோக்கி விரியத் தொடங்கும். முடிவில் அந்த பேரறிவாகவே மாறிவிடும். அப்போது அங்கே மனமும் இல்லை, அறிவும் இல்லாமல் எல்லாமே அதுவாகிவிடும். இதை வேதாத்திரியம் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே, மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை என்கின்றது. இப்பொழுது அந்த திருமந்திர பாடலுடைய வரிகளை ஒவ்வொரு வரிகளாக நாம் சிந்திப்போம். முதல் வரி, மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். மனிதனின் மனமானது மறைபொருளான தெய்வநிலையை நோக்கி விரிய வேண்டியது. மனம் ஐம்புலன்கள் என்னும் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற பொறிகள் வழியாகவே செயல்பட்டு அதுவே உண்மை என்று நம்பி அதிலேயே உழல்கின்ற நிலைக்கு பேர்தான் மாயை. புலன்கள் வழியாக கிடைக்கின்ற இன்பமே பெரிதென்று எண்ணி அதிலேயே உலகின்ற நிலைதான் மாயை என்ற மனமயக்கம். இதை அறியாமை அல்லது அஞ்ஞானம் என்றும் சொல்வார்கள். அடுத்த வரி, மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். இப்போது 5 புலன்கள் வழியாக செயல்பட்டு பொருளுடைய நாட்டத்திலேயே மயங்கி கிடக்கும் மனதை ஐம்புலன் கவர்ச்சியிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால் அதுதான் அகத்தவம் என்னும் தியான நுட்பம். புலன்கள் வழியாக செல்லும் மனத்தை புருவ மத்தியில் உள்ள ஆக்கினை என்னும் மையத்திலே நிறுத்த பழக வேண்டும். தியானம் என்றாலே ஐம்புலன் கவர்ச்சியிலிருந்து மனதை மீட்டெடுக்கும் நுட்பம் என்றுதான் பெயர். ஆக்கினையில் மனம் நின்று பழகினால், அதாவது புருவ மத்தியில் மனம் நின்று பழகினால் மனம் தன் மூல நிலையாகிய உயிரோடு லயமாகும். அவ்வாறு மனம் உயிரோடு லயமாகி நிற்கும்போது மன மாயை என்ற மயக்கம் தெளிந்து மனதின் அறியாமை நீங்க அங்கு ஒரு பொருள் வெளிப்படும். அப்பொருள்தான் அறிவு என்பது. மூன்றாவது வரி, மாயை மறைய மறைய வல்லார்க்கு. அந்த மாயை என்னும் மனமயக்கம் தெளிந்து அறியாமை நீங்கினால் மனம் உயிரில் ஒடுங்கிவிடும். உயிரோ தன் மூலமான அறிவில் ஒடுங்கும். அறிவோ தன் மூலமான பேரறிவில் ஒடுங்கி பேரறிவாகவே மாறிவிடும். அப்போது மனமும் இல்லை, உயிரும் இல்லை, அறிவும் இல்லை. அதாவது மாயை இல்லை என்றால் இம்மூன்றும் மறைந்துவிடும். இதைத்தான் மாயை மறைய மறைய வல்லார்க்கு என்கின்றார் திருமூலர். 4வது வரியில், காயமும் இல்லை கருத்தில்லை தானே. மனம், உயிர், அறிவு இந்த மூன்றும் ஒன்றில் ஒன்றாக கலந்து மூன்றும் மெய்ப்பொருள் என்ற பேரறிவோடு இணையப்பெற்ற பின் இந்த உடல் உணர்வு இருக்காது, உயிர் உணர்வும் இருக்காது. சிற்றறிவு நிலையிலிருந்து பேரறிவு நிலைக்கு மாறிய பின் பேரறிவோ தெய்வத்தோடு தெய்வநிலையோடு இரண்டர கலந்தவனுக்கு எந்த கருத்துமே இருக்காது. ஏனென்றால் அவனே காலங்களை கடந்த கருத்தனாக இருக்கும் நிலையில்
வேறு எந்த கருத்துக்கும் அங்கு இடம் ஏது? அதனால் யோகிக்கு காயமும் இல்லை, கருத்தும் இல்லை. இந்த திருமந்திர பாடலின் வழியாக நாம் என்ன பெறப்படுகிறோம் கருத்து என்றால், மாயை மாயை என்று சொல்வார்கள். மாயை என்றால் வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனம் அறியாமையில் நின்று மயங்கி நிற்கின்ற நிலை. அந்த மாயை தெளிவதற்கு அகத்தவம்தான் வழி. அகத்தவத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக மனதினுடைய உண்மையான நிலை நமக்கு புலப்படும். அந்த மனம் தன்னை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு பெயர் தான் தியானம் என்பார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அந்த மனம் மேலும் உயிரிலே ஒடுங்கி உயிராக மாறி, அந்த உயிருக்கு மூலமான அறிவு நிலைக்கு மாறி, அந்த அறிவோ பேரறிவாக மாறுகின்ற போது அந்த மனதை உடைய மனிதனும் தெய்வமாக மாறுகிறான். மாயை மறைந்தால் மனிதன் தெய்வமே என்பதைத்தான் இந்த திருமந்திர பாடல் வழி நாம் பெறுகின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.